ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 21. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை பார்க்கலாம். இப்போயே போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க சீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் யோட்சுபா பில்டிங் தான் கட்டுறாங்க. அதுக்குள்ளே எப்பவும் போல அந்த 8 பேர் உட்காந்து மீட்டிங் பேசிட்டு அடுத்து யோட்சுபாலருக்கு யார் யார் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நேம் லிஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதில் இருக்க ஒரு மெம்பர் இந்த செகண்ட் கிரேட் டிடெக்டிவ் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வேர்ல்ட் செகண்ட் டிடெக்டிவ், அதாவது அந்த கான்மேன் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் எல்லிட்டு இருந்து கொஞ்சம் சேஃப்டியாகவே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை சொன்னது காரணமும் எல்லா தான் இருப்பாரு. அப்படியே சீனை ஸ்வீப் பண்ணால் தேடிக்கிறவா தான் கட்டுறாங்க. அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்து டெத் நோட் எல்லாத்தோட பேர் எழுதி போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. தேடிக்கிற என்ன சொல்லுவாங்க, எனக்கு மீசா ரொம்பவே பிடிச்சிருக்கு, கீராவா இருக்கு அண்ணே, அவள் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்தா கீரான்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லணும், அவன் என் கூட அப்படியே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அவன் பண்ண தப்பே இதை ரெம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறான். ரெம்முக்கு தான் மீசா ரொம்ப பிடிக்கும்ல. ரெம் என்ன பண்ணா டெத் நோட்ல இருக்க ஒரு பேப்பரோட ஒரு பீஸை மட்டும் கிழிச்சிட்டு போகும். அப்படியே இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸ்ல கட்டுறாங்க. எல்லும் ஹீரோ பயங்கரமா மீசாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் எந்த இன்டர்வியூவாக போனா யோட்சுபா கம்பெனியோட கமர்ஷியல் ஃபேஸ்க்காக, அது ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸ். அதுக்காக இன்டர்வியூஸ்லாம் நடக்கும். அந்த இன்டர்வியூக்கான ட்ரைனிங் தான் ஹீரோவும் எல்லும் மீசா கொடுத்துட்டு இருப்பாங்க. மீசா இன்டர்வியூக்கு ஃபுல்லா தயாராகி இன்டர்வியூ நடக்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. கார்ல மீசாவோட பாடி கார்டு கூட பேசிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. பாடி கார்டு இன்டர்வியூ நடக்கிற வரைக்கும் கூட்டிட்டு வரும். அப்புறம் 2 ஆஃபீஸர்ஸ் வந்து நீ மட்டும் தான் வரணும் பொண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த படிக்க உங்களால முடியும் மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். மீசா இன்டர்வியூ பண்றதுக்காக ஒரு முக்கியமான அந்த 6 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க மீசா கிட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ தான் செகண்ட் கியர் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணார்ல, என்ன பண்ணாரு, உங்ககிட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாரு, நீ தான் செகண்ட் கியர் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இவங்க கேட்கிற எல்லா கொஸ்டினுமே ஹீரோயின் சும்மா டான்னு பதில் சொல்லுவா. பிகாஸ் ஹீரோனை ட்ரெயின் பண்ணது யாரு, எல்லன் ஹீரோ ஆச்சு. அப்ப அந்த 6 பேத்துல இருக்க மெம்பர் ஒருத்தர் இருந்துச்சு, நாங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, பட் நீ பண்ற ரிப்ளைஸ் எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, நீ தான் இனிமேல் யோட்சுபா கம்பெனியோட கமர்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோனி பாத்ரூம் நின்று அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்படியோ சாதிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ரெம் டெத் நோட் பேப்பர்ல இருந்து கிழிச்சு ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட கையில வைக்கும். ஹீரோட கையில அந்த பேப்பர் ஆஃப் பீஸ் பட்டோன்னுமே ஹீரோனோட கண்ணுக்கு அந்த ஷினிகாமி தெரிய ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் ஷினிகாமி பார்த்து பயந்து கத்த போக ரெம் அவளுடைய கையை வச்சு ஹீரோனோட வாய முடியும். ஹீரோயின் டெத் நோட் தொட்டா அவளுக்கு எல்லா பழைய ஞாபகமும் வரும். டெத் நோட் தொடாம ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் மட்டும் தொட்டா அவளோட கண்ணுக்கு ஷினிகாமி மட்டும் தான் தெரியும். அவளுக்கு எந்த பழைய ஞாபகமும் வராது. ஹீரோயின் பயந்துருவா, என்ன ஜந்து இது எதுக்காக என் பின்னாடி இருக்கு, என் வாயை மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயந்துட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸை காட்டுவாங்க. சீஃபும் மார்ச்சோடாவுமே ஹீரோயினி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, அவள் செலக்ட் ஆயிருப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கீராவோட விஷயமா 4-5 பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஐ மீன் சில பேர் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ட்ரெம் ஹீரோயின் வாய முடி இருக்கும், நான் சொல்றத நீ சத்தம் போடாம கேளு அப்படின்னு சொல்லி கையெடுத்துரும். ட்ரெம் நீ தான் செகண்ட் கியரா, இதை கேட்கிற ஹீரோயின் என்னது நான் செகண்ட் கியராவா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பா. ஆமா நீ யாரையுமே நம்பாத, லைட்டை மட்டும் நம்பு, லைட் ஒரு நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு ட்ரெம் சொல்லுவோம். ஆமா நான் லைட்டை லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு லைட் தான் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லவ் பண்ற லைட் தான் உண்மையான ஒரிஜினல் கியராவா அப்படின்னு சொல்லி கேட்பா. லைட்டே தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டெத் நோட்டோட சில சீக்ரெட்ஸ், இதுக்கு முன்னாடி ஹீரோயின் மறந்த சீக்ரெட்ஸா சொல்லுவா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ இன்டர்வியூ ஹாலுக்கு போய் யார் படி நிற்கிறோம் அவன் தான் தேடிக்கிறான், அவன்கிட்ட இருந்து சேஃப்டியாவே இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறேன். ஹீரோயினுமே ஓகே சொல்லி ஹீரோயினி பயத்தோடய பதட்டத்தோடய இன்டர்வியூ ரூம் கதவை திறப்பா. ஷினிகாமி நேரம் ஒருத்தன் பின்னாடி நிற்கும். அதை ஹீரோயின் பார்த்துட்டு ஓ இவன் தான் தேடிக்கிறவா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அப்படியே இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸை காட்டுறாங்க. ஹீரோயின் அவன் பாடி கார்டு பின்னாடி வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஹீரோட மடியில போய் உட்காந்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூ எப்படி போச்சு தெரியுமா, சும்மா பிச்சு உதறிட்டு அவங்க எல்லாரும் என்னை செலக்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோயின் மாடல் பாடி கார்டு கிட்ட என்கிட்ட ஒரு சின்ன ஷூட்டிங் இருக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஹீரோயின் நர்ஸ் வேஷத்துலயும் வேற யாரோ ஒரு லேடியா ஹீரோயின் மாதிரி ரெடி பண்ணி அவரோட பாடி கார்டு அனுப்பிவிட்டு ஹீரோயின் தேடிக்கிற கூட கார்ல போவா. ஹீரோனை பாக்குற பாடி கார்டு இது ஹீரோயினா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாப்பா. ஹீரோயின் அப்படியே பாடி கார்டு பேசிட்டு போயிட்டு இருப்பா. ஹீரோயின் சொல்லிடுவா நான் தான் செகண்ட் கியர் அப்படின்னு. இதை கேட்கற தேடிக்கிறான் நம்பற மாதிரி ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லுவா. ஜாலுமே நான் தான் செகண்ட் கியர் வேணா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு டெத் நோட் மாதிரியே இருக்க ஒரு ஃபேக் நோட் எடுத்து கார்ல குட்டி டிவி மாதிரி ஒன்று இருக்கும், அதுல அவனுடைய போட்டோ நேம் இருக்கும், அவனுடைய நேம் அந்த ஃபேக் டெத் நோட் எழுதுவா. இதை பின்னாடி இருந்து பாக்குற புரிஞ்சுக்கும் இவன் நமக்கு இன்டைரக்டா சொல்றான் அவனை கொல்லணும்னு சொல்லி அவனோட பேரை அதோட டெத் நோட் எழுதும். ஸோ அவனு சுத்தம் இதை பார்க்குற தேடிக்கிறதுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். நான் நம்புறமா நீ தான் செகண்ட் கியரானு, நான் தான் தேடிக்கிற அப்படின்னு நான் சொல்ல முடிக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ரெக்கார்ட்ல எப்படி பதிவும் நான் தான் கியரா, நான் தான் எல்லாத்தையுமே கொள்றேன், யோட்சுபா கம்பெனியோட டீலிங்ல இருக்க காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் தான் போடுறேன், கெட்டவங்களையும் கொள்றேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகும். ஹீரோயின் தான் எப்போ செகண்ட் கியராங்கிறது சொல்லுவாங்க. அந்த தேர்ட் ஹீரோ ஹீரோயின் தப்பா நடந்துக்கும். அப்பதான் ஹீரோயின் சொல்ல நீ ஏதாவது பண்ணினா நான் கண்டிப்பா உனக்கு கொண்டுருவோம், ஏன்னா நான் தான் செகண்ட் கியரானு. இந்த சீனை நான் ப்ரீவியஸா சொல்ல மறந்துட்டு சாரி. இந்த ரெக்கார்ட் பண்ணதை கொண்டுட்டு போய் ஹீரோயின் எல்கிட்ட காட்டுவா. ஹீரோயின் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறதோட அப்படி இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் பண்ண நல்ல காரியத்தில் அவன் தான் தேடிக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அடுத்தவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான வீடியோல சில குளறுபடிகள் இருக்கலாம் சாரி, பட் அடுத்த டைம்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை गाइस.